Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் நாங்க ரெகுலரா அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு சேரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SBI CLERK மைன்ஸ் சோஃபார் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அந்த பேஸ்ல செட் ஆஃப் கொஷின்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? Okay. Issue of money in the form of banknotes and current accounts subject to check or payment at the customer's order. These claims on banks can act as money because they are negotiable and are repayable on demand and hence valued at par. At par na? At par is what? Equal. At par is what? Equal. At par and effectively transferable by mere delivery in the case of banknotes or by drawing a check that the payee may bank or cash. Banks act as both collection and paying agents for customers participating in interbank clearing and settlement systems to collect, present, be presented with, and pay payment instruments. This enables banks to economize on reserves held for settlement of payments since inward and outward payments offset each other. It also enables dash. ஆக்சுவலி இங்க என்ன சொல்ல வராங்க, இஷ்யூ ஆஃப் மணி பேங்க்ல வந்து அந்த மணி எப்படி வந்துட்டு இஷ்யூ ஆகுது, பேங்க் எப்படி வந்துட்டு பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணுது, எந்த மாதிரி மெத்தட்ல வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது, செக் ஆர் பேமெண்ட் டு த கஸ்டமர்ஸ் ஆர்டர். தீஸ் கிளைம்ஸ் ஆன் பேங்க்ஸ் அது வந்து நெகோஷியபிளாவும் ரீபேபிள் ஆன் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. எஃபெக்டிவ்லி டிரான்ஸ்ஃபரபிள் இன் கேஷ் ஆஃப் பேங்க் நோட்ஸ், டிராயிங் அ செக், payee may bank or cash. ஓகேவா? பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்சஸ் போத் கலெக்ஷன் அண்ட் பேயிங் ஏஜென்ட்ஸ், மணி வாங்கவும் செய்யுது, மணி கொடுக்கவும் செய்யுது. ஓகேவா? ஃபார் கஸ்டமர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் இன்டர்பேங்க் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் பேமெண்ட்ஸ் டு கலெக்ட், பிரசன்ட், பி பிரசன்டட் வித் அண்ட் பே பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? So this enables banks to economize on reserves held for settlement of payments since inward and outward payments offset each other. என்ன பண்ணுது, இன்வர்டாவும் அவுட்வர்டாவும் பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணுது. இட் ஆல்சோ எனேபிள்ஸ், வேற என்னவும் பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் வந்து எதை பத்தி இருக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேங்க். பேங்க்ல இருக்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இட் சேஸ் தட் எக்கனாமிக் growth ஆஃப் த பேங்க் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா மணியை வச்சுதான் இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஓகேவா? இப்ப கண்ட்ரில வந்துட்டு காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட் வந்து ஈவனா இருக்கும். ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட் வந்து ஈவனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இத வச்சுதான் வந்துட்டு என்ன, இது இட் ஆல்சோ எனேபிள்ஸ் அப்படின்றது இங்க வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? சோ பாருங்க, ஆப்ஷன் வைஸ் பாருங்க. த ஆஃப்செட்டிங் ஆஃப் பேமெண்ட் ஃப்ளோஸ் பிட்வீன் ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் இன்க்ரீசிங் த காஸ்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் பிட்வீன் தெம். அதாவது அது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அது வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா தான் அது மெயின்டைன் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மெயின்டைன் ஆகாது. ஓகேவா? சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி அது எப்படி இருக்கணும், அந்த அந்த காஸ்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆஃப்செட்டிங் ஆஃப் பேமெண்ட் ஃப்ளோஸ், அந்த பேமெண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெடியூசிங்கா இருக்கணும். அப்பதான் வந்து என்ன, காஸ்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து ஈவனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் தான் ஆகணும், ரெடியூஸ் ஆகணும். ஓகேவா? சோ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, the offset of payment flows between geographical areas reducing the cost of settlement between them. ரெடியூஸ் தான் ஆகணும். ஓகேவா? சோ இது கரெக்டா தான் இருக்கு. ஓகே, the offset of payment flows only in urban areas reducing the cost of settlement between them. The offset of payment flows only in rural. அதாவது இவங்க சொல்றது ஜென்ரலா ஒரு கண்ட்ரில வந்துட்டு அந்த காஸ்ட் ஆஃப் அந்த பேமெண்ட் வந்துட்டு அந்த காஸ்ட் ஆஃப் பேமெண்ட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட் வந்து ஈவனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க சொல்றது ஜென்ரலா தான் சொல்றாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா அர்பன் ரூரல் அப்படின்னு டிவைட் பண்ணி இண்டிவிஜுவலால இது பேசல. ஓகேவா? சோ அப்ப அந்த அர்பன் ரூரல் இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? சோ அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, the offset of payment flows between geographical areas போது என்டையர் கண்ட்ரி, என்டையர் இது கவர் ஆயிடும். ஓகேவா? சோ ரெடியூசிங் த
cost of settlement between them. So B is the right option. So, issue of money in the form of bank notes and current notes subject to check or payment at the customer's order. These claims on banks can act as money because they are negotiable and are repayable on demand and hence valued at par, hence valued equal and effectively transferable by mere delivery in the cash of banknotes or by drawing a check that the payee may bank or cash. Banks act as both collection and paying agents for customers, participating in interbank clearing and settlement systems to collect, present, be presented with, and pay payment instruments. This enables banks to economize on reserves held for settlement of payments. Since inward and outward payments offset each other, it also enables the offsetting of payment flow between geographical areas, reducing the cost of settlement between them. Okay, so B is the right option. Okay, next one. Working overseas is always a challenge for any professional, and if you are an Indian, always strive to give your best, as Indians have always been considered intelligent, hardworking, talented, and spiritual. Working overseas was something many Indians desired, but few achieved until the information technology boom opened several white collar job opportunities for them in global markets. However, securing employment abroad may be an achievement, but retaining it is quite a challenge as a professional requires constant demonstration of professionalism and exact the standard of competence. Okay, என்ன சொல்ல வராங்க? இந்தியாவுல வந்துட்டு ஒர்க் பண்றது இட்ஸ் அஃப்கோர்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனி ப்ரொஃபஷனல் அண்ட் ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரைவ் டு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் ஆஸ் இந்தியன்ஸ் ஹாவ் பீன் கன்சிடர்ட் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாகவும் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ஸ்பிரிச்சுவலாக கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ ப்ரைஸ் பண்ணுறாங்க நம்மள ஓகேவா ஸோ ஒர்க்கிங் ஓவர்சீஸ் வாஸ் சம்திங் மெனி இந்தியன்ஸ் டிசையர்ட் பட் ஃபியூ அச்சீவ்ட் ஓவரால் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பிளேசஸ்ல ஒர்க் பண்றாங்க பட் சிலர் தான் வந்து என்ன அச்சீவ் பண்றாங்க until the information technology bloom opened several white collar job opportunities for them in global markets. However, securing employment abroad may be an achievement, but retain it's a quite a challenge as a professional requires. ஓகே ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்க இந்தியன்ஸ் அவங்க ஒர்க்கை வந்துட்டு அவங்க ப்ரைஸ் பண்றாங்க இந்த என்டையர் சென்டென்ஸ் எப்படி அப்படிதான் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க Indians have always excelled in a competitive working environment. Of course. Indians have always excelled in a competitive working environment. Next, this makes them more enjoyable company. இங்க கம்பெனி பத்தில எதுவும் பேசல ஓகேவா அவங்க வந்து அந்த ஒர்க்கை பத்தி பேசுறாங்க அந்த இந்தியன்ஸ் அவங்களோட பண்ற ஒர்க் அதுக்கான அந்த பிரைசிங்க சொல்றாங்க ஓகேவா ஸோ இது வரவே வராது Indians have always tried to bring out their best in competitive working environment. இங்க வந்து என்ன சொல்றாங்க ஆக்சுவலி இதுக்கு சிமிலர் ஏக்கும் சிக்கும் சிமிலரா இருக்க மாதிரி தான் இருக்கு என்னன்னா இந்தியன்ஸ் ஹாவ் ஆல்வேஸ் எக்ஸல்ட்னா அவங்க பெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இங்க என்னன்னா பெஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்க பெஸ்ட் நம்ம வந்து பெஸ்டா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரைசிங் நமக்கு வந்திருக்கு ஓகேவா பெஸ்டா இருக்க ட்ரை பண்ணுனா இப்பதான் ட்ரையே பண்றோம் அப்புறம் எப்படி வந்து அவங்க இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா சொல்ல முடியும் ஸோ சி ஆப்ஷன் வராது ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியன்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் காம்படிட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் இருக்குதான் பட் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கும்ன்றத மென்ஷன் பண்ணணும் ஸோ இது அங்க வராது ஓகேவா இந்தியன்ஸ் லவ் டு ஒர்க் ஓவர்சீஸ் அண்ட் தேர்ஃபோர் கம் இன் ஷிப் டு அதுக்காக மட்டும்தான் நம்ம அப்ராட் போய் ஒர்க் பண்றோமா அதுக்காக மட்டும் கிடையாது ஸோ சீப் டூ இதெல்லாம் இங்க வராது ஓகேவா ஸோ ஏ தான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது ஸோ இந்தியன்ஸ் ஹாவ் ஆல்வேஸ் எக்ஸல்ட்னா பெஸ்டா இருக்கிறோம் ஓகேவா எக்ஸல்ட் இன் காம்படிட்டிவ் ஒர்க்கிங் இந்த காம்படிட்டிவ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல இந்தியன்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸல்டா இருக்கிறாங்க பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா So, working overseas is always a challenge for any professional, and if you are an Indian, always try to give your best, as Indians have always been considered intelligent, hardworking, talented, and spiritual. Working overseas was something many Indians desired, but few achieved until the information technology bloom opened several white collar
job opportunities for them in global markets. However, securing employment abroad may be an achievement, but retaining it is quite a challenge as a professional requires constant demonstration of professionalism and exact the standards of competence. So Indians have always excelled in a competitive working environment is the right option. Okay guys, that's it with the session. Class பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.